2 மணிக்கு பிஃபோர் லஞ்ச் அதை நம்பர் செய்துவிட்டு மாலை அதை லிஸ்ட்டு பிஃபோர் 3:30 லிஸ்ட்டுக்கு போகணும், இல்லைன்னா அடுத்த நாள் காஸ்ட் லிஸ்ட்டில் வராது. அதை செய்துவிட்டு நேராக ஒரு நாளும் நானோ என்னோட இருக்கிற குமாஸ்தாவோ வழக்கறிஞர் சேம்பருக்கு செல்லவில்லை. ஒரு ரிலாக்ஸாக 2 பேரும் பாரிமுனையை தாண்டி அதற்கு அப்பால் உள்ள ஒரு ஹோட்டலில் போய் ஒரு காஃபி சாப்பிட்டு விட்டோர். எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், அந்த அளவுக்கு அவர்கள் அந்த வழக்கறிஞர்களுக்கு உதவியாக இருப்பவர்கள் இந்த குமாஸ்தா. அடுத்த நாள் அதை படித்துவிட்டு வழக்கறிஞர் அதை கோர்ட்டில் ஆர்டர் வாங்குகிறார். அடுத்து ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். இந்த ஆர்டர் வாங்குவது எளிது. அதற்கு அப்புறம் அந்த நம்ம கட்சிக்காரர் நைட்டு 9 மணிக்கோ 10 மணிக்கோ திருநெல்வேலிக்கோ ஈரோடுக்கோ கோயம்புத்தூருக்கோ ட்ரெயினுக்கு டிக்கெட்டும் வாங்கிட்டு வந்துடுவார். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே கார்பன் காப்பி வாங்கி கொடுக்கணும். எனக்கு தெரியும், நான் எல்லாம் வழக்கினா இருந்தபோது நானே எத்தனையோ முறை 6 மணி 7 மணிக்கெல்லாம் சென்று கார்பன் காப்பி நாம் போய் அந்த காப்பி ரெடியாக இருக்கும். அப்போ 16 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டணுமா. பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 5 ரூபா இருக்கும். ஏன்னா பாக்கெட்டில் பணம் நிறையா இருக்கும். அப்பொழுது உதவி செய்வர்கள் நமது வழக்க குமாஸ்தாக்கள் தான். எண்ணற்ற அளவிலான ஸ்டாம்புகளை பாக்கெட்டில் வைத்திருப்பார்கள். அதனுடைய கஷ்டம் தெரியும். அதை வாங்கி நம்ம கட்சிக்காரர்கிட்ட கொடுத்து விட்டு அவரை அந்த உரிய நேரத்தில் அனுப்புவது இந்த வழக்கறிஞர் குமாஸ்தாக்களுடைய வேலையாகும். அதனுடைய நன்மையெல்லாம் கடைசியில் வழக்கறிஞருக்கு தான் சேரும். அதைத்தான் இதற்கு முன் பேசிய நமது நீதியரசர்கள் அவர்களும் குறிப்பிட்டார்கள். Hence, the service of clerks is vital for friction, free operation of working in the lawyer chamber. நான் accountability பற்றி சொல்ல வேண்டும். The clerks are indispensable part of Indian judicial system. If I may say so, justice delivery system will come to a standstill if not for the services of the clerks. I repeat, the justice delivery system will come to a standstill if not for the services of the clerks. Their services are required from the stage of filing petition till the end when the parties receive. ஆரம்பித்து விட்டு வந்தேன். எதற்காக சொல்கிறேன் என்றால், இப்பொழுது இந்த தலைமுறையில் உள்ள வழக்கறிஞர்கள், வழக்கறிஞருடைய குமாஸ்தாக்கள் மேலாளர்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் வசதியை தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். உச்ச நீதிமன்றம், டெல்லியில் உள்ள உச்ச நீதிமன்றம் 100% கம்ப்யூட்டரைஸ்ட். இங்கே சென்னையில் இருந்து கொண்டோ, மதுரையில் இருந்து கொண்டோ, ஈரோட்டில் இருந்து கொண்டோ ஒரு கட்சிக்காரர் எனது கேஸ் எப்பொழுது வரும் என்று கேட்டால், நீங்கள் அதற்காக டெல்லி நான் அந்த காலத்திலெல்லாம் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் போய் கேஸ் நடத்திவிட்டு வந்திருக்கிறேன். இப்பொழுது எந்த வழக்கறிஞர் குமாஸ்தா கூட தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் போக மாட்டாங்க. நீங்கள் இங்கேயே இருந்து if you are competent with the, if you are conversant with the computers and laptops, அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய காஸ்ட் லிஸ்ட், நாங்கள் 4 வகையான காஸ்ட் லிஸ்ட் தயாரிக்கிறோம். வீக்லி காஸ்ட் லிஸ்ட், டெய்லி காஸ்ட் லிஸ்ட், மந்த்லி காஸ்ட் லிஸ்ட், சப்ளிமெண்டரி காஸ்ட் லிஸ்ட். அதை கிளிக் செய்து சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்டை பார்த்தால் உங்களுடைய கட்சிக்காரருடைய வழக்கு இன்று வருமா, எப்பொழுது வரும், எந்த வாரம் வரும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, டெய்லி ஆர்டர்ஸ் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கறிஞர் ஆஜராகவில்லை என்றால் கூட டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் என்றால் அன்று 5 மணிக்கே நீங்கள் உங்கள் ஊரில் இருந்தே தெரிந்து கொள்ளலாம். எந்த வழக்கறிஞர் எவ்வளவு நேரம் ஆர்கியூ செய்தார்கள், தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதா, தீர்ப்பு எப்போது கிடைக்கும் என்பதையெல்லாம் அந்த ஆர்டர் ஷீட்டில் அன்று மாலை 5 மணிக்கே தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் அதை இந்த மாடர்ன் டெக்னாலஜி தெரிந்து வைத்திருந்தால் வழக்கறிஞருடைய உதவியின்றியே உங்கள் கட்சிக்காரருக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். இதை வெரிஃபை பண்ணிவிட்டேன். சுப்ரீம் கோர்ட்டில் உங்களுக்கு அடுத்த வாரம் தான் வருகிறது. கேஸ் ஐட்டம் 40வது ஐட்டம் அநேகமாக புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை வரும் என்று நீங்கள் உறுதியாக சொல்லலாம். டெல்லிக்கு புறப்படுவதற்கு முன் கூட நீங்கள் சரியான தகவலை தெரிந்து கொண்டு
உங்கள் கட்சிக்காரரையோ வழக்கறிஞரையோ உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கலாம். The clerks must be able to appreciate the progress in technology. With the advancement of technology, the physical role of the clerks has been reduced to a great extent. Latest advancements have enabled the e-filing in most of the courts as the order of the day. Learning and updating to new techniques will be fruitful for clerks in the long run, as it will make their task easier and less physically daunting. Then I have to say something about professional ethics. Advocates clerk, as a member of an ideal institution of our country, should always adhere to the highest moral character. இதேதான் நமது நீதியரசர்கள் திரு முருகேசனும் திரு கலிஃபுல்லா அவர்களும் எடுத்து கூறினார்கள். The respect and society bestows on office of a lawyer is determined to a larger part by the manner in which clerk conducts himself at workplace. Hence, the clerk should at all times maintain a cordial and respectful demeanor and be guided by fundamental sense of integrity and fair play in all their professional activities. They should demonstrate sensitivity to the necessity of preserving decorum and integrity of judicial process. Moreover, the clerks must at all times maintain civic relationship in their dealings with the clients. The clerk shall also abstain from engaging in any conduct that may be contrary to the public expectation. இரண்டு நீதியரசர்கள் எடுத்து சொன்னதை நானும் உறுதிப்பட சொல்கிறேன். The clerk, the office manager or clerks, they must get fair remuneration. இதற்கு முன்னால் பேசியவர்கள் 10% வழக்கறிஞர் வாங்குமார் ஃபீஸ் 10% வக்கீலுடைய குமாஸ்தாக்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த நடைமுறை இன்றும் உச்ச நீதிமன்றத்தில் உள்ளது. As reiterated earlier, the clerks are the backbones of the lawyers, so the lawyers must take adequate initiative to safeguard their rights. Final remarks. இங்கே குழுமையுள்ள வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் நீதியரசர்களுக்கும் உங்களை போன்றவர்களுக்கும் இது தெரிந்திருக்கும். வழக்கறிஞருடைய நலனுக்காக வழக்கறிஞர் சங்க தலைவர் இங்கே உள்ளார்கள். அவருடைய நலனுக்காக போராடி தமிழ்நாடு அட்வொகேட்ஸ் வெல்ஃபேர் ஆக்ட் 1999, அதற்கப்புறம் ரூல்ஸ் உள்ளது. அந்த சட்ட ஷரத்துக்கள் பிரகாரம் தமிழ்நாடு அரசை அணுகி அவர்கள் ஒரு க்ஷேமநல நிதியாக பெற்றுள்ளார்கள். நான் இங்கே நமது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் கவர்மெண்ட் பீடர் திரு மூர்த்தி அவர்கள் இருக்கிறார்கள். இங்கே உள்ள மீடியா மூலம் நான் கேட்டுக்கொள்வது, நமது இந்த ஆபீஸ் மேனேஜர் வழக்கறிஞர்கள் குமாஸ்தாக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கு போல ஏன் ஒரு க்ஷேமநல நிதி திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வரக்கூடாது? அதற்காக வேண்டுமானால் வழக்கறிஞர்களுக்காக இப்பொழுது 10 ரூபாய் அடிஷனலாக வக்காலத்து பாரத்தில் ஸ்டாம்ப் ஒட்டும் பொழுது ஒரு 2 ரூபாய் சேர்த்தி கொண்டு அந்த க்ஷேமநல நிதி போல உங்களுக்கும் வர வேண்டும் என்றது எனது விருப்பம். கண்டிப்பாக தமிழக அரசு இதை படிப்படியாக ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு உங்களுடைய வழக்கறிஞர்களுடைய ஒத்துழைப்பும் வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, நமது இந்த சங்கத்தை சேர்ந்தவர் சொல்கிறார்கள், உங்களுக்கு இந்த ஏற்பாடு ஏற்கனவே செல்வம் அவர்கள் மூலம் செய்யப்பட்டு அரசாங்கம் அதற்கான ஆணையை பிறப்பித்துள்ளதாக கூறுகிறார்கள். மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. The colossal growth in the number of members in the Tamil Nadu Advocate Clerks Association
over the epochs depicts the mounting significance the association has gained in the profession. This day of celebration is a commemoration to the 100 years of service rendered by the advocate clerks to the legal community. Certainly, without their services, the advocates' profession would not have reached this epitome of fame. It is heartening to see that the advocate clerks are also venturing to become lawyers. நான் இங்கே ஒன்றை கூறிக்கொள்கிறேன். எனது அலுவலகத்தில் கொற்றவேல் என்பவர் ஒரு தட்டெழுத்து டைப்பிஸ்டாக ஜாயின் சேர்ந்தார்கள். எங்களோடு பழகி நாங்கள் கொடுக்கும் அந்த டிக்டேஷனை எல்லாம் டைப் செய்து காலப்போக்கில் மாலை நேரத்தில் பிஎல் படித்து இன்று வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதை போலவே நிறைய இளம் வழக்கறிஞர் குமாஸ்தாக்களும் மாலை நேர எனக்கு தெரியவில்லை ஈவினிங் காலேஜ் இப்பொழுது இங்கே இருக்கிறதா என்று, இல்லாவிட்டாலும் கரஸ்பாண்டன்ஸ் மூலம் கூட படித்து நீங்களும் வழக்கறிஞர் ஆக வேண்டும் என்பது எனது ஆவாம். With the trainings received from their years of experience, I am confident their service would be an added asset to the legal profession. On this memorable occasion, I urge the members of the association to put all their efforts to safeguard and promote the cause of justice for which millions of litigants come to court every day. I once again offer my sincere thanks to your president and other office bearers for giving me this opportunity. Thank you. Thank you, sir. As a token of appreciation, Lipika and Anita Shanmugaraj and Naidu. No function would be incomplete, especially a celebration without a sweet. The women clerk of this association would request the dignitaries on the dais to cut a cake specially made for this occasion. We now come to the end of today's celebrations.
and Mr. K.G. Srinivasan, Chair. மற்றும் மூத்த வழக்கறிஞர்களுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பில் I'm extremely sorry. The members of the association would like to honor the dignitaries. என்ன? Mr. K.G. Srinivasan will now propose the vote of thanks. இங்கே வந்திருக்கும் அனைத்து உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற மற்றும் மதிப்பு செய்தவர்களுக்கும் எங்கள் சங்கத்திற்காக நன்றி கலந்த வார்த்தை தெரிவித்துள்ளோம். Ladies and gentlemen, please stand for the national anthem.